வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? இன்றைக்கான மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மண்டே நைட்ரா ஓப்பனிங்கே லாபார்மராக நம்ம ஸ்டெஃப்னி வால்கர் தான் வராங்க. ஸ்டெஃப்னி வால்கருக்கு இப்போ உமன்ஸுக்கான ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வேணுமாங்க. ரசல்மேனியாவில் லைவ் மார்கனுக்கும் ஸ்டெஃப்னி வால்கருக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் ஸ்டெஃப்னி வால்கர் தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது. அதனால் சில நாட்களாக அவங்க டபிள்யூபிள்யூக்கு வரல. ரீமேட்ச் அப்படிங்கிறத லிவ் மார்கனுக்கு எதிராக கேட்கல. இப்போ அதுக்கான லிவ் மார்கனுக்கு அகேன்ஸ்டான ரீமேட்சை கேட்குறாங்க. லிவ் மார்கன் அந்த இடத்துல வந்து நீ ஆல்ரெடி ரசல்மேனியாலே என்கிட்ட அசிங்கப்பட்டு தோற்று போயிட்ட, மீண்டும் உனக்கு ரீமேட்ச் தரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உன் மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உன்னை துவம்சம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி ரிங்குக்குள்ளே வந்து ஸ்டெஃப்னி வால்கரை அட்டாக் பண்ணதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வால்கர் சமாளிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க ஒரு ஆள், இவங்க 3 பேர் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அங்கங்கே தயங்குறாங்க. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனோட டீம் எல்லாருமே சேர்ந்து ஸ்டெஃப்னி வால்கரை மொத்தமாக அடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு பெக்கிலீச் வந்து காப்பாற்றுறாங்க. பெக்கிலீச் வந்து காப்பாற்றினதுக்கப்புறமா ஸ்டெஃப்னி வால்கருக்கும் பெக்கிலீச்சுக்கு இடையில ஒரு சண்டை ஏற்படுது. பிகாஸ் 2 பேருமே உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அடிபடுறதுனால இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சண்டை ஏற்படுது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட லிவ் மார்கன் டீம் இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல கெத்து காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ யார் வந்து லிவ் மார்கனுக்கு எதிராக அடுத்தது மோத போறா அப்படிங்கிறத ஒரு பெரிய டவுட்டு. அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கூடிய சீக்கிரம் தெரியும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகணுன்னு வைங்களேன். ஜிம்மி அண்ட் ஜெய் ஊசஸ் 2 பேருமே சோலோ சிகாவை கூட்டிகிட்டு அப்படியே பஃபூன் மாதிரி வராங்க. ஆக்சுவலி சோலோ சிகா வரும்போதே அவங்கள கிண்டல் அடிச்சுட்டே வராரு. சோலோ சிகாவுக்கு என்ன பண்ணுறது, போன வாரம் ஜெய் ஊசக்கிட்ட சரண்டர் ஆக வேண்டியது, சரண்டர் ஆகி வராரு. அப்போ அந்த இடத்துல எல்ஐ நைட் இருக்கிறாரு. ஆக்சுவலி எல்ஐ நைட் போன வாரம் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா சோலோ சிகா பீட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் இந்த நிலைமைக்கு காரணம் எல்ஐ நைட் தான். எல்ஐ நைட் அந்த இடத்துல இருக்கும்போது என்னப்பா கடைசியில் உன் ஃபேமிலி கூடயே நீ சேர்ந்துட்டியா, இதுதான் அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்துக்காக தான் நீ இவ்வளோ முயற்சி பண்ணியா, இந்த பிளட் லைன் எதிர்த்து மோதனியா அப்படிலாம் கேட்கும்போது ஜேஓஜியும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு. எல்லே நீ போன வாரம் வந்து நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துருப்பேன். சோலோ வந்து என்கிட்ட தோத்துட்டான். இன்றைக்கி நான் ரோமன் ரெயின்ஸ்கிட்டே அவனை டெலிவரி பண்ண போகிற ஒரு பார்சல் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு. எல்லை நைட்டுக்கும் வேறு எதுவுமே சொல்ல முடியல, சோலோ சிகாவிலையும் எதுவும் சொல்ல முடியல. வேறு வழியே இல்லை. ஜேஓஸோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஜெவன் ஓவன்ஸோடைய நேரம். ஜெவன் ஓவன்ஸ் இன்றைக்கி சிங்கிள்ஸ் மேட்சாக பார்த்தீங்கன்னா ஜேடி மேட்டோனை எதிர்த்து ஒரு மேட்ச் விளாட போகிறாரு. ஆக்சுவலி எத்தனை தடவைடா இந்த மேட்சை வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வீக்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி ஏற்படுது, இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது, அதில் ஜேடி மேட்டோனை தோக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வீக்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் ஏன்னு தெரில. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா ஜேடி மேட்டனோ தோற்று போயிட்டாரு, ஜெவன் எவன் வெற்றி பெற்றுட்டாரு. ஜெவன் எவன்ஸ் வெற்றி பெற்றதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பிக் கேஸ் வருகிறாரு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் எப்படிலாம் அவர் அட்டாக் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. பிகாஸை வீக்லி ஒருத்தர் அட்டாக் பண்ணுற மாதிரியே காட்டுறாங்களே தவிர்த்து ஒரு ஸ்டோரியாக இவங்க கூட ஒரு மேட்ச் வைக்கிற மாதிரி எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க. ஜெவன் ஓவன்ஸ் ஒரு மூலையில் போட்டு அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் தரன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கை சுற்றி இழுத்துருப்பார் பாருங்களேன். பிகாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டான ரெஸ்லர்ஸ் நல்லா இருக்காரு. அவரை டாமினேட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன ரெஸ்லர்ஸை பலி விடுறது நிஜம்தான். பட் ஆனால் அதுக்காக ஒரு மேட்சை வைக்க வேண்டியதானே. எதுக்கு இதை இப்படியே சவ்வாட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தெரியல. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கும்போது எனக்கு தோணுதுங்க. அப்புறமா ஃபேஷியலுக்கும் ரே ஃபீனிக்ஸுமான ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ட்ரிபிள் ஏல பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்காக நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்தது. சைக்கோ கிளானுக்கும் லா பார்க்காக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. ஆக்சுவலி நிறைய பேர் ட்ரிபிள் ஏ பார்க்கறது இல்லை. டபிள்யூபிள்யூ யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக போடுறாங்க. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ராஸ் மேட்டோட பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லை, ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா அந்த 1 hour எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். யூடியூபோடைய லைவ் ஆப்ஷனில் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அதுவும் லைவாக போடுறாங்க, மறக்காமல் பாருங்கள். மேபி அதோட ரிவ்யூ வேணும்னாலும் நம்ம கூடிய சீக்கிரம் ரெஸ்லிங் கிங் தமிழில் போடலாம். வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது அதில் பார்த்தீங்கன்னா லா பார்க்கா வந்து செலக்ட் ஆகிருந்தார். இன்றைக்கி யார் செலக்ட் ஆகிறா அப்படிங்கிறதுக்கான மேட்சும்
இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரு ஹை ஃப்ளை ரெஸ்லர், மெக்சிகன் ரெஸ்லர் அப்படிங்கிறதுனால மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போனாங்க. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் ஸ்டார், WWE நிறுவனத்தை சேர்ந்த ஒரு சூப்பர் ஸ்டார் தான் வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ரே ஃபீனிக்ஸ் வெற்றி பெற்று விட்டார். அடுத்த லெவலை நோக்கி போக போகிறாரு. ரே ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. அதில் வெற்றி பெற ஒரு நபர் கூட பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வந்து மோத போகிறாரு. அது வந்து வெகிங்கோவாக இருக்க போதா அல்லது பார்த்தீங்கன்னா அது வந்து டிராகன் லியா இருக்க போதா அப்படிங்கிறது அடுத்த கண்டெண்டர் மேட்ச்சில் நமக்கு தெரிய வரும். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போகிறோன்னு வைங்களேன், ஸ்டெஃபனி வால்கர் வந்து செம கடுப்பில் இருக்கிறாங்க பெக்கி லிஞ்ச் மேலே. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய்க்கால் சண்டை பயங்கரமாக போகுது. பிகாஸ் இவங்க ரெண்டு பேருமே உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக அடுத்த கண்டெண்டராக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. பட் நான் பெக்கி லிஞ்ச் நான் ரொம்ப நாளாகவே ஒதுங்கி நின்ட்டேன், இப்போ அந்த டைட்டில் எதிர்கொள்ள போகிறேன், நான் தான் வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுது. மேபி உங்களுக்குள்ள கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ச் வச்சு வெற்றி பெறவங்க சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படின்னு சொல்லி கூட மேட்ச் வைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா லைரா வல்கேரியாவுடைய நேரம். லைரா வல்கேரியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக சோல்ட்ரூக் அக்காவை எதிர்த்து மோத போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி இதில் வந்து லைரா வல்கேரியா வெற்றி பெற்று அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். லைரா வல்கேரியா பெய்லியை விட்டு புரிஞ்சதுக்கப்புறமா இப்போ பண்ணுற கேரக்டர் சத்தியமாக நல்லாவே இல்லை. அவங்களோட பழைய கேரக்டர் ஓகே, பட் ஆனால் ஒரு ஹீவல் கேரக்டர் கொடுக்குறேன், இந்த மாதிரி டார்க் கேரக்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டார்க்குன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா டார்க்லேயே மூழ்க அடிச்சிட்டிங்களா, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியையும் நல்ல இதையும் கொடுக்கலாம், ஆனால் WWE வச்சு செய்கிறாங்க. இந்த மேட்ச்லேயும் வச்சு தாங்க செய்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோல்ட்ரூக்கா வெற்றி பெற்றுட்டாங்க, லைரா வல்கேரியா தோத்துட்டாங்க. லைரா வல்கேரியா உமன் சாம்பியன் அளவுக்கு, அதாவது மெயின் கார்டில் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப், ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அந்த லெவலுக்கு போக வேண்டிய ரெஸ்லர்ஸ், ஆனால் தேவையில்லாமல் WWE பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள மிட் கார்டாக போக வச்சுட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இவங்களை பார்க்கும்போது எனக்கு நிக்கி கிராஸை பார்க்க மாதிரி தாங்க தோணுது சில டைம்லலாம். அதன் பின்பு பிரான் பிரேக்கர் நேரம். எவன்டா ஃபியூச்சரு ஆளுக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க இவரும் ஓபா ஃபெமியும். இதை எனக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் ஐயாவை தான் கூப்பிடுறாரு. பால் ஹேமன் இந்த இடத்துல வந்து சொல்லு, நான் ஃபியூச்சரா இல்லாட்டா ஓபா ஃபெமி ஃபியூச்சரா அப்படின்னு கேட்கும்போது, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன், என்ன ஓராக்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து என்னை எந்த பேர் வேணாலும் சொல்லலாம், ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதன் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல பிரான் பிரேக்கருக்கு சப்போர்ட்டிங்காக நான் இந்த இடத்துல நிற்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும்னு சொல்கிறாரு. பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு, நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டு தள்ளு, நீ என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் சொன்னேன், இப்போ ஓபா ஃபெமியை பார்த்து ஃபியூச்சர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பால் ஹேமன் கரெக்டாக சொல்கிறார், நான் வந்து ஃபியூச்சர்னு சொல்கிறப்பா, அவனை ஃபியூச்சர்னு சொன்னது பிராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே இடத்துக்கு வந்த ஓபா ஃபெமியும் அதை தான் சொல்கிறாரு, நான் பாரு ஃபியூச்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸ் தான் தேர்ந்தெடுக்கணும். பிராக் லெஸ்னர் WWE எப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருந்தார், எப்படிப்பட்ட லெவலில் இருந்தாருக்குன்னு தெரியும். அவர் தான் இந்த ரெஸ்லிங் கெரியர் விட்டு போகும்போது அவர் வந்து பாஸ்ட், ஐ ஆம் த நவ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் தான் WWE ஃபியூச்சர் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பிராக் லெஸ்னர் மாதிரியான ரெஸ்லர் சொன்னது தான் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, என்ன தான் ஃபியூச்சராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை அடிக்கிறதுக்கு போகிறாரு. சண்டை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பால் ஹேமன் பிரான் பிரேக்கரை பார்த்து அவர் சொல்கிறாரு, என்ன கேட்காம இதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்ச, நான் ஆல்ரெடி உன்னை விட்டு பாதி போயிட்டேன், இதுக்கப்புறமா மொத்தமாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. பிரான் பிரேக்கர் பால் ஹேமன் போயிடுவார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதே நேரத்தில் பயப்படவும் செய்கிறாரு. அதே இடத்துல நிற்காரு. இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஓபா பிரான் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனிக்கு தேவையான ஆட்கள் தான், ரெண்டு பேருமே நேருக்கு நேராக எதிருக்கு எதிராக இருங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. சரி, இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த தடவை சாட்டர்டே நைட் மெயின் நடக்க போகிறது இல்லைங்க, சண்டே நடக்கிறதுனால சண்டே நைட் மெயின் இவெண்ட் அப்படிங்கிற பேரில் நடத்துகிறாங்க. சண்டே நைட் மெயின் இவெண்ட்ல நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச். வெற்றி பெறவங்க யார் ஃபியூச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது வெற்றி பெறவங்க தான் அந்த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் அப்படின்னு ஒரு ரூல்ஸை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சண்டே நைட்டில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் நடக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பா, எவ்வளோ பெரிய இம்பாக்டாக மக்கள் மத்தியில் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பால் ஹேமன் போகும்போது பிரான் பிரேக்கருக்கும் கை கொடுக்குறாரு, ஓபா ஃபெமிக்கும் கொடுக்குறாரு. ஏன்பா அப்படின்னு பிரான் பிரேக்கர் கேட்டால் இது ஜஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லாது. அதாவது அங்கிட்டும் ஒரு தட்டு இங்கிட்டும் தட்டு பொட்டலாட்டம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து போவதற்கான ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. ஆல்ரெடி 3 கண்டெண்டர் மேட்ச் நடந்துருச்சு. இப்போ அடுத்த கண்டெண்டர் யாருக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா வாகனருக்கும் டிராகன் லீக்கும் தான் நடக்குது. வாகனரை பொறுத்த வரைக்கும் அவர் ட்ரிபிள் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்லர். அவரு கூட டிராகன் லீலாம் மோதுனா ட்ரிபிள் ஏல தோற்று போவார், அந்த லெவலில் தான் இருக்காரு. பட் ஆனால் இது WWE ஆல்ரெடி
முன்னாடி சொன்ன மாதிரி WWE சேர்ந்த ரசலர்ஸுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்கள வெற்றி பெற வைக்கிறதுக்கு தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிராகன் லீ ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்று விட்டார். இப்போ ஃபைனல் கண்டெண்டர் மேட்ச்சுக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா பெண்டாவை எதிர்த்து மோத போகிறாரு. பெண்டாவை எதிர்த்து மோதி அதில் வெற்றி பெற்று விட்டார். அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், ஜாக் கேபிள் தன்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை லெஜெண்டரி மாஸ்க் ரெஸ்லரான ரே மிஸ்டீரியோ எதிர்த்து டிஃபன் பண்ணுறேன்னு போன வாரம் சொல்லியிருப்பாரு. அந்த மேட்ச் தான் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. நீண்ட நாளுக்கு அப்புறமா பழைய ரே மிஸ்டீரியோவை பார்த்த மாதிரி இருந்தது. இந்த மேட்ச்சில் ரே மிஸ்டீரியோ இருக்கிறார்ல, அவர் பல முறையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜேட் கேபிளை பீட் பண்ண முயற்சி பண்ணார். ஆனால் முடியலை. ஜேட் கேபிள் ஆங்கிள் லாக்கு போட்டு கூட ரே மிஸ்டீரியோ பின்ஃபால் பண்ண வைக்கலாம், டேப்அவுட் பண்ண வைக்கலாம் முடிச்சார். அவரெல்லாம் பண்ணவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா முறையில் இந்த மேட்ச்சில் ஜேக் கேபிள் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான பாண்டிங் போயிட்டு இருக்குல்ல, அதனால் ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கண்டுக்கல. அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜாக் கேபிள்கிட்ட வந்து வாங்கி ஜாக் கேபிளோட இடுப்பில் கட்டி விட்டு ஒரு செலப்ரேஷன் மூடோடு தான் இதை முடிச்சிருக்கிறாங்க. காய்ஸ், நம்ம கிட்டத்தட்ட மெயின் ஈவெண்ட்டுக்கான நேரத்துக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரோமன் ரெயின்ஸோட செகமெண்ட்டில் நடக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டெஃபனி வால்கருக்கும் ரக்ஸன் ஃபெராஸுக்கும் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து யார் மோத போகிறா கண்டெண்டர் மேட்ச், 2 கண்டெண்டர் மேட்சை மண்டே நைட்டால் நடத்த போகிறாங்க. முதல் கண்டெண்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா லா பார்க்கா வெர்சஸ் பெண்டா. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து நெக்ஸ்ட் வீக் நடத்த போகிறாங்க. இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் வெர்சஸ் டிராகன் லீ, இதுவும் ஒரு கண்டெண்டர் மேட்ச். இதையும் நெக்ஸ்ட் வீக் நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகிற ஓபா ஃபெமி வெர்சஸ் பிரான் பேக்கருக்கான கான்ட்ராக்ட் சைனிங், இதையும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலி இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட்டுக்கு வந்துருக்கோம். ரோமன் ரெயின்ஸை வெல்கம் பண்ணதுக்காக ஜேக்கா ஃபாட்டு வாசல்லையே காத்துட்டு இருக்காரு. ஜேக்கா ஃபாட்டு பார்த்தீங்கன்னா அவர் முகத்திலே தெரியுது ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ரோமன் ரெயின்ஸ் வந்தோடனே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு ரிங்குக்குள்ளே வராரு. வழக்கமாக ரோமன் ரெயின்ஸ் வந்தாலே அரங்க மதுரை விசிலு பறக்கவே, இந்த டைலாக் நான் எப்போவுமே சொல்லுவேன். அதே மாதிரி தான். பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் வரும்போதே அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா அப்படியே சில் ஆயிடுது, ஃப்ரீஸ் ஆயிடுது. மக்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அந்த நிகழ்வு நடக்குது. ரோமன் ரெயின்ஸ் அரங்குளத்துக்குள்ள வராரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஃபலோவில் தான் WWE பார்த்தீங்கன்னா ரா நடத்திருக்கிறாங்க. பஃபலோ மக்களே எக்னாலஜ் மீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல சோலோஸுக்காக வர சொல்கிறேன், சோலோ இப்போ இந்த இடத்துக்கு வா, வந்து என்னை எக்னாலஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோலோஸுக்காக யார் கூட வராரு தெரியுமா? ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் கிட்ட. கிட்டத்தட்ட ஒரு சிறைப்பட்ட பறவை மாதிரி 2 பேரும் ஒவ்வொரு முனையில் வராங்க. இவர் நடுசில் ஏதோ கைதி மாதிரி அடப்பட்ட மாதிரி பாவம் போல வராரு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் கிட்ட தோத்து போன சோலோசிக்காவா, அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் பக்கமே வரல. இப்போ ரோமன் பக்கம் வந்திருக்காரு, என்னை எக்னாலஜ் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அப்போவே அவர் எக்னாலஜ் பண்ணிக்கணும். பட் ஆனால் எந்த வித ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே சோலோ காட்ட பொம்மை மாதிரியே நிற்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் கோபத்தின் உச்சத்தில் கத்திட்டு இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் கத்துறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக ஜேக்கா ஃபாட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவை அட்டாக் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் இதை பார்த்து ஷாக் ஆவார். ஏன்னா இதில் வந்து ஜேக்கா ஃபாட்டு வந்து தேவையில்லாமல் விஷயம் பண்ணிட்டாரு. சோலோசிக்காவை கொஞ்சம் விட்டா அவனே டீமில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஆனால் தேவையில்லாமல் ரோமன் ரெயின்ஸோடைய பேச்சை கேட்காம ஜேக்கா ஃபாட்டு சோலோசிக்காவை மேலே கையை வச்சுக்கிட்டாரு. கையை எடுறா, என் பேச்சை கேட்காம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன்னா என் குடும்பமா, என் ரத்தமா, நீ ஒரு ஹானரி நபரா, எனக்கு அடிமைப்பட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஜேக்கா ஃபாட்டுவை திட்டி ஒரு மூலையில் நிற்க வச்சுட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் ஜேக்கா ஃபாட்டுவை வெறுப்பேத்தனும் பண்ணுறாரு. என்ன தெரியுமா? என்னுடைய ஹானரபிள், என் பேச்சை கேட்குற 2 பேர் இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ மட்டும் சொல்லிட்டு ஜேக்கா ஃபாட்டுவை ஒதுக்குறாரு. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான மாலைகள், ஒரு 2மே பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்குது. அந்த கருப்பு மாலையை பார்த்தீங்கன்னா ஜிம்மிக்கும் ஜே ஊசோவுக்கும் போட்டு 2 பேரும் என்னுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டு முன்னாடி பண்ணுறாரு. ஜேக்கப் ஃபாட்டு இதை பார்த்து தாங்க முடியலங்க மனுஷன், அப்படியே உருகி போயிட்டாரு. ஏன்னா அந்த மாலை வந்து ஜேக்கப் ஃபாட்டுக்கும் போட்டுக்கணும். அவர் எவ்வளவோ பண்ணியிருக்கிறாரு ரோமனுக்காக. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தன்னை இன்னும் வந்து நம்மளை எக்னாலஜ் பண்ணலையே, அவனை நம்ம எக்னாலஜ் பண்ணுறோம், நம்மளை நம்ப மாட்டுக்கானே அப்படிங்கிற கோபம் ஜேக்கப் ஃபாட்டுக்கு இருக்குது. ஒரு மூலையில் போய் அப்படியே நிற்கிறாரு. ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அநியாயத்தை தாங்க முடியாத எல்லை நைட் அந்த இடத்துக்கு வந்து எப்படியாவது ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணாரு. ஃபஸ்ட்டு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸை வெளியே தள்ளிடுறாரு. வெளியே தள்ளிட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது ஜேக்கப் ஃபாட்டு அகைன் பார்த்தீங்கன்னா எல்லை நைட் அட்டாக் பண்ணுறாரு. ரோமன் என்ன சொல்றாரு? தேவையில்லாமல் எல்லை
நைட்டோட பிரச்சனையில நம்ம தலையிடக்கூடாது, அப்படி தலையிட்டா மேட்ச் கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதையும் மீறி ஜேக்கப் ஃபாட்டு கையை வச்சதுனால என்ன நடந்தாலும் இந்த இடத்துல அமைதியாக இரு, அசையாமல் இரு, எக்காரணத்தை கொண்டும் என்னை அடிக்கிறான்னு சொல்லிட்டு நீ அவனை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஜேக்கப் ஃபாட்டும் சரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கில் இருக்கிறாரு. இப்போது ஜேக்கப் ஃபாட்டு இருக்கிறாருல, அவர் முக்கில் இருக்கிறாரா. இப்போது சோலோ சிக்காவை கூப்பிட்டு சோலோ சிக்காவிட்ட ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது இப்போ நீ இந்த இடத்துல LA நைட்டுக்கு ஒரு சம்மன் ஸ்பைக் போடணும்னு. ஆனால் சோலோ சிக்காவை போட்டாலே சமோன் ஸ்பைக்கு அது ரோமன் ரெயின்ஸுக்கு. ஜிம்மி அண்ட் ஜேவுசோஸுக்கு நடந்தது ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க, ஏன்டா அடித்த ட்ரைபல் சீஃப்டா தலைவன்டா ரோமன்டான்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு அந்த கன்னுக்கு சிம்பிளை காட்டுறாரு. மனுஷனுக்கு எம்புட்டு நக்கல் பற்றியெல்லாம் அப்படியே கன் சிம்பிளை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜிம்மி பக்கமும் ஜேவுசோ பக்கமும் காட்டுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்காரு. ஏன்னா 2 தடவை ரோமனுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தாரு. 2 தடவை ரோமன் ரெயின்ஸ் திட்டினது மட்டும் இல்லாமல் நான் என்னை கேட்காம எவனையும் அட்டாக் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னதில்ல. அதனால் அதே இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா அசையாமல் இருக்கிறாரு. LA நைட் கூட சொல்கிறாரு என்ன அட்டாக் பண்ணுறாருன்னு. அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அசையாமல் நிற்கிறாருங்க மனுஷன். இப்போ இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா LA நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்சு போட்டதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் LA நைட் அதை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ஃபினிஷரை ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டார். ரோமன் ரெயின்ஸ் அடி வாங்கி இந்த இடத்துல கடக்கும் போது கூட ஜேக்கப் ஃபாட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேக்காரு. ஏன்னா ரோமன் தான் சொல்லியிருக்கிறாருல என்னை கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு, அதனால் பேசாமல் இருக்கிறாரு. இன்றைக்கி LA நைட் கெத்து காட்டிட்டாரு. அதே மாதிரி சோலோஸுக்காகவும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சேராமல் LA நைட்டு கூட சேர்ந்து போயிட்டாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங். அதே மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு கடைசி வரைக்கும் சாமியாடி மாதிரி ஒரு முக்கில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் நான் ஃப்ரீஸ் எந்த வித வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார்ல, அதனால ஒரு முக்கில் அப்படியே நிற்கிறாரு. இதோட இன்னைக்கான மண்டே நைட்டாகவும் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கான மண்டே நைட்டாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சி நல்லா ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.